ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சுரபி? ஸோ இதோட பர்பஸ் என்ன? எல்லாருமே ஜோசியராக மாறணும் அப்படின்றதுக்காக இல்லை. இதனால் இதை ஃபாலோ பண்ணதுனால யாரும் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக ஹாரோஸ்கோப்பை பற்றி பேசுகிறப்போ, கிரகத்தை பற்றி பேசுகிறப்போ, பயிற்சியை பற்றி பேசுகிறப்போ, மேஷம், ரிஷபம், சிம்மம், மகரம் இப்படியெல்லாம் பேசுகிறப்போ ஆக்சுவலாக அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன இன்ஃபர்மேஷன் தான் சுரபியில் இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷன் பர்பஸஸ்க்கு நம்ம வந்து இதில் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ப்ரெடிக்ஷனை பற்றி எதுவுமே நம்ம வந்து எய்ம் பண்ணி இதெல்லாம் லேர்ன் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு காமன் நாலேஜ். எல்லாரோட ஹாரோஸ்கோப்லேயும் நம்ம இந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஜாதகத்தில் சூரியன் இப்படி இருக்குது, ஜாதகத்தில் சந்திரன் இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்போம். ராகு, கேது, குரு இதெல்லாமே கேட்டிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக என்ன ஹாரோஸ்கோப்பில் அப்படின்னா என்ன? இந்த பிளானட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். சோலார் சிஸ்டமில் சன், மூன், மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், யுரேனஸ், ஜூபிட்டர், நெப்சூன், ப்ளூட்டோ இதெல்லாம் படிச்சிருப்போம். ஹாரோஸ்கோப்லேயும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். குரு, சூரியன், சந்திரன், புதன், சனி, செவ்வாய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம சொன்ன ஜாதகத்துக்கும் இந்த பிளானட்ஸ்க்கும் ஆக்சுவலாக என்ன காரிலேஷன்? ஸோ எல்லாருடைய பிளானட்லேயும் இந்த எல்லாருடைய ஹாரோஸ்கோப்லேயும் இந்த எல்லா பிளானட்ஸும் இந்த கட்டங்களில் எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலாக கேள்விப்பட்டு லிசன் பண்ணிட்டு போகிற விஷயம். பட் ஆக்சுவலாக இது வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பிளானட்ஸும் இன்க்ளூடிங் ராகு அண்ட் கேது எல்லாரோட இந்த மாதிரி கட்டத்தில் கண்டிப்பாக இருக்குமா? டெஃபினெட்லி எல்லாருக்கும் இருக்கும். ஏதானும் டிஃப்ரெண்ட் கட்டத்தில் இருக்கும். ஸோ எல்லா பிளானட்ஸும் எல்லாருக்குமே இருக்கும். சரி, இந்த மாதிரி ஏன் 2 கட்டம் இருக்குது? ஒன்று பேர் ராசி. நடுவில் ஏன் ராசின்னு எழுதியிருக்கோன்னா, ஏன் ராசின்னு எழுதியிருக்கோம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ராசி? அப்புறம் இதில் தான் எல்லாருக்குமே எல்லா பிளானட்ஸும் இருக்கும். அப்புறம் இன்னொரு கட்டம் நவாம்சோன்னு எதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு கட்டம் போட்டு அதுலேயும் சில பிளானட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வாட் இஸ் த நீட் ஃபார் அது? எதுக்கு நம்ம 2 கட்டம் எதுக்கு போடுறோம் ஒரே பர்சனுக்கு? இதெல்லாம் நம்ம நார்மலாக பார்ப்போம். பட் ஏன் ரவாம்சம்னு சொல்லி இன்னொரு கட்டம் இருக்குது, அதுலேயும் 12 பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து சூரியன் இந்த இடத்துல எழுதியிருக்கோம், சன்னுன்னா சூரியன். பட் நவாம்சத்தில் சூரியன் வேறு எங்கேயோ எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேஷுவலாக விட்டுட்டு போவோம். பட் ஆக்சுவலாக அது என்ன, வாட் இஸ் வை இட் இஸ் லைக் தட், அதை தான் கொஞ்சம் ப்ரோவ் பண்ணி ஒரு பேசிக் நாலேஜ். ஸோ பேசிக் நாலேஜ் ஆஃப் or 25% knowledge of about everything. What is everything? அது மட்டும்தான் இங்கே வந்து எய்ம் பண்ணுறோம். ஸோ தட் யாரானும் இந்த டாபிக் பற்றி பேசினா யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் பிகாஸ் யூ ஆல்சோ நோ த பேசிக்ஸ். ஸோ அதுதான் எய்ம் இங்கே, அதுதான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். ஸோ மேலே நம்ம வந்து பிளானட்ஸ் பற்றி பேசிக்காக ஃபஸ்ட்டு ஹாரோஸ்கோப் பற்றி, அதுக்கப்புறம் இந்த 12 கட்டங்களை பற்றி, ராசினா என்ன, நவாம்சம்னா என்ன, அப்புறம் பயிற்சினா ஜென்ரலாக என்ன, அப்புறம் ஏன் இந்த மாதிரி 12 கட்டம் பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு பர்சனுக்கு ஏன் ராசி இந்த மாதிரி ஜாதகத்தில் ராசி கீழே நேம், டேட் ஆஃப் பர்த் எழுதுகிறோம், சம்டைம்ஸ் டைம் ஆஃப் பர்த் ஆல்சோ இஃப் இட் இஸ் தேர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஃபர்தராக நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹேவிங் 25, 30 or 40% நாலேஜ் அபவுட் ஆல் டாபிக்ஸ் இன் ஜென்ரல் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ எங்கே வந்து பயிற்சியை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தாலும், எங்கே வந்து ஜாதகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தாலும், எந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து ஜாதகத்தை வந்து ட்ரான்சாக்ட் பண்ணாலும் அதை பற்றி ஒரு 30%, 40% நாலேஜ் வச்சுக்கிறது இட் ஆல்வேஸ் கீப்ஸ் யூ ஆன் அன் எட்ஜ் ஓவர் எவ்ரி ஒன் எல்ஸ் அண்ட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ எந்த விஷயத்தையும் ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ்.
ஸோ அந்த ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து சுரபியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.